தேசிய கீதமும் வந்தே மாதரம் பாடல் இரண்டுமே வந்துட்டு ஈக்குவலா கருதப்படணும் அப்படின்னு சொல்லி ரீசெண்டா வந்துட்டு சொல்லப்பட்டுச்சு. ஃபெப் 2026 தான் அதுக்கான மசோதா நிறைவேற்றப்பட்டது. அதுக்கு காங்கிரஸ், திமுக அவங்க சார்பில் இருந்து எல்லாம் ஒப்புதல் கொடுத்ததுனால தான் அந்த மாதிரி ஒரு மசோதாவே இதாச்சு. அப்ப இன்னைக்கு வந்துட்டு எதுக்கு அதையும் இதையும் ப்ளே பண்ணிட்டு அப்புறம் நீங்க தமிழ் தாய் வாழ்த்தை ப்ளே பண்றீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியா இருக்கா, இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு இருக்கா? எனக்கு தெரியல, கேக்குறேன் நான். சென்னைக்குள்ள இந்தியா இருக்கா? இல்ல சார். இந்தியாக்குள்ள தமிழ்நாடு இருக்கு, தமிழ்நாடுக்குள்ள தான் சென்னை இருக்கு. இப்போ கிரிக்கெட் மேட்ச் பாக்குறீங்க அப்படின்னா வந்து நீங்க தமிழ்நாடு மேட்ச் பாத்துட்டீங்களா, இந்தியா மேட்ச் பாக்குறீங்களா? இந்தியாவும் பாகிஸ்தானும் தான் விளையாடுது, தமிழ்நாடும் பாகிஸ்தானும் விளையாடுதா? இல்ல. சோ அந்த கிளாரிட்டி இருக்குல்ல. இருக்கு. தேசிய கீதம் அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்துங்கிறதுல அப்ப அங்க மட்டும் எங்க குழப்பம் வந்துச்சு உங்களுக்கு? சோ இது வந்து என்னன்னா, இது வந்து இவங்க கட்டமைக்கிறது தான். இது எல்லாத்துலயுமே ஏதாவது ஒரு பாரு வண்டி எல்லாம் உட்கார் எல்லாம் வந்து அங்கேயே பார்த்துட்டு பேனா பேப்பர் என்ன பண்றாங்க பாரு, இதை கேட்கலாமா அதை கேட்கலாமா அப்படின்னு அவங்க பண்ணதான் செய்வாங்க. அரசியல்னா இப்படிதான் இருக்கும். அப்ப விஜய் அவர்கள் இதெல்லாம் வந்துட்டு சமாளிச்சுதான் ஆகணும். அதுதான் அரசியல் இல்லையா? அப்ப அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த மாதிரி வந்து பல நெருக்கடிகள் வரலாம். எதுக்கு நீங்க நாங்க பண்ணும்போது பண்ணவங்க 2021 சரி நாங்க லூசு, நாங்க வந்துட்டு தமிழ் தாய் வாழ்த்து 2வதா எங்களுடைய பதவியேற்பு விழா 2021 போட்டோம். உங்க பதவியேற்பு விழா நீங்க ஒழுங்கா போட வேண்டியதானே?